இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்கள் கும்பலாக நின்று சோதனை மேற்கொள்ளக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். இதன் பின்னணி என்ன? முழு விவரங்கள். வணக்கம். வாகன சோதனையில் ஈடுபடும் காவல்துறையினர் கும்பலாக நின்று சோதனையில் ஈடுபடக்கூடாது எனவும் 2 காவல்துறையினர் மட்டும் இருந்தால் போதும் என வாய்மொழி உத்தரவு ஒன்று பிறப்பித்திருப்பதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதாகவும், குறிப்பாக போக்குவரத்து துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபடும் பொழுது 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒன்றன் பின் ஒன்றான வாகனங்களை மடக்கி பிடிப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் ஈடுபடுவதாக பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சமூக வலைதளங்களும் இந்த விவகாரமானது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் இனிமேல் ஒரு உதவி ஆய்வாளர் அல்லது ஆய்வாளர் மற்றும் ஒரு காவலர் 2 பேர் மட்டுமே வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும் என காவல்துறையினர் ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இனி தொடர்ச்சியாக வாய்மொழி உத்தரவின் அடுத்தபடியாக வாகன தணிக்கையில் 2 காவல்துறையினர் மட்டுமே ஈடுபட வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.